சுரா கைட் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு. அதிக மதிப்பெண் பெற சுரா கைட் அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். Also available on Amazon, Flipkart and surabooks.com. Wow! Onion dosa. My choice is always onion dosa. Vegetable dosa. It's my choice. Podi dosa. My choice is podi dosa. Wow! Masala dosa. It's always my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம். ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். பைஜூஸ் கல்வி நிறுவனம் பெங்களூருவை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது. பைஜு ரவீந்திரன், அவர் மனைவி திவ்யா இணைந்து துவங்கிய பைஜூஸ் கல்வி நிறுவனத்திற்கு நாடு முழுவதும் 30க்கும் மேற்பட்ட டியூஷன் சென்டர்கள் உள்ளன. 15,000 ஊழியர்கள் வேலை பார்க்கிறார்கள். எளிய முறையில் கல்வி கற்க புதிய உத்திகளை அறிமுகப்படுத்தியது. மருத்துவம், பொறியியல் உள்ளிட்ட உயர்கல்வி நிறுவனங்களில் சேர சிறந்த பயிற்சி அளிப்பதாக விளம்பரப்படுத்திக் கொண்டது. ஆன்லைன் வழியாகவும் மாணவர்களுக்கு பயிற்சிகள் வழங்கப்படுகிறது. இந்தியாவின் புகழ்பெற்ற கல்விசார் நிறுவனமாக விளங்கும் பைஜூஸ் சில ஆண்டாகவே கடும் நிதி நெருக்கடியில் சிக்கி தத்தளித்து வருகிறது. இதனால் ஆயிரக்கணக்கான ஊழியர்களை பணிநீக்கம் செய்தது. எஞ்சியிருக்கும் ஊழியர்களுக்கும் கடந்த சில மாதங்களாக சம்பளம் வழங்க முடியாமல் பைஜூஸ் நிர்வாகம் தடுமாறியது. இந்த ஆண்டு பிப்ரவரி, மார்ச் மாத சம்பளத்தை ஊழியர்களுக்கு இன்னமும் வழங்கவில்லை. இதனால் பல ஊழியர்கள் தேசிய கம்பெனிகள் சட்ட தீர்ப்பாயத்தில் வழக்கு தொடர்ந்தனர். பைஜூஸ் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்து இணைந்து செயல்படும் சில துணை நிறுவனங்களும் பைஜூஸ் தங்களுக்கு கொடுக்க வேண்டிய தொகையை கேட்டு தீர்ப்பாயத்தை நாடின. இந்த வழக்கை தீர்ப்பாயத்தின் பெங்களூரு அமர்வு நேற்று விசாரித்தது. ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்குவதற்காக கடந்த பிப்ரவரியில் பங்குகளை விற்று நிதி திரட்டினோம். துணை நிறுவனங்கள் தொடர்ந்த வழக்கு முடியும் வரை அந்த நிதியை பயன்படுத்த தீர்ப்பாயம் தடை விதித்திருப்பதால் சம்பளம் வழங்க முடியவில்லை என பைஜூஸ் தரப்பு காரணம் கூறியது. அதை தீர்ப்பாய அமர்வு ஏற்கவில்லை. பைஜூஸ் நிறுவனம் தற்போது செயல்பட்டுக் கொண்டிருக்கும் ஒரு நிறுவனம்தானே, அதற்கு நிச்சயமாக வருவாய் வந்து கொண்டிருக்க வேண்டும். அப்படி இருக்க சம்பளம் வழங்காததற்கு பைஜூஸ் சொல்லும் காரணம் ஏற்புடையதாக இல்லை என தீர்ப்பாயம் கூறியது. பைஜூஸ் ஊழியர்களுக்கு நிலுவையில் இருக்கும் சம்பள பாக்கியை உடனடியாக வழங்க வேண்டும் எனவும் பைஜூஸ் நிர்வாகத்துக்கு தீர்ப்பாயம் உத்தரவிட்டது. சம்பள பாக்கியை வழங்காவிட்டால் உங்கள் நிறுவன கணக்கு வழக்குகளை இந்திய சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்ஸ் நிறுவனம் தணிக்கை செய்ய உத்தரவிட வேண்டியிருக்கும் எனவும் தீர்ப்பாயம் எச்சரிக்கை விடுத்தது. தீர்ப்பாய உத்தரவு குறித்து முடிவெடுக்க 48 மணி நேரம் அவகாசம் வழங்க வேண்டும் என பைஜூஸ் தரப்பு கேட்டது. அதைத் தொடர்ந்து வழக்கு விசாரணையை ஜூலை 9ஆம் தேதிக்கு தேசிய கம்பெனிகள் சட்ட தீர்ப்பாயம் ஒத்திவைத்தது. 2011 துவங்கப்பட்டு வேகமான வளர்ச்சியை கண்ட பைஜூஸ் நிறுவனம் இந்தியாவின் மிகச்சிறந்த ஸ்டார்ட் அப் நிறுவனமாக விளங்கியது. வளர்ச்சி கண்ட அதே வேகத்திலேயே கோவிட் பரவலுக்கு பிறகு பின்னடைவை சந்தித்தது. ஆகாஷ் கோச்சிங் இன்ஸ்டிடியூட் போன்ற பிரபல கல்வி நிறுவனங்களை பெரும் தொகை கொடுத்து வாங்கியது. இந்தியா மட்டுமின்றி அமெரிக்காவில் செயல்படும் கோச்சிங் சென்டர்களையும் விலைக்கு வாங்கியது. கோவிட் காலத்தில் இந்திய கிரிக்கெட் அணிக்கும் உலகக்கோப்பை கால்பந்து போட்டிக்கும் பைஜூஸ் ஸ்பான்சர் செய்தது. உலகம் முழுக்க பைஜூஸை கொண்டு செல்லும் முயற்சியாக லியோனெல் மெஸ்ஸியை உலகளாவிய தூதராக ஒப்பந்தம் செய்தது. ஆனால் கோவிட் முடிந்து மீண்டும் டியூஷன் சென்டர்கள் திறக்கப்பட்ட பிறகு எதிர்பார்த்தபடி பைஜூஸ் வளர்ச்சி காணவில்லை. நிதி நெருக்கடியில் சிக்கியது, பல ஆயிரம் கோடி ரூபாய் கடனில் மூழ்கியது என பைஜூஸ் வீழ்ச்சிக்கான காரணங்களை அடுக்குகின்றனர் சில மூத்த ஊழியர்கள்.